ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ அந்த வயிறு குத்துறது என்ன லைட்டாக இருக்குது மக்களே. இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கிட்னி ப்ராப்ளம்க்கெலாம் முன்னாடி இந்த நண்டு சாப்பிட்டாலும் எனக்கு இந்த மாதிரி தான் மக்களே வயிறு குத்து மாதிரி வரும். அதே மாதிரி ஏதாவது பிடிக்காததை சாப்பிட்டுட்டேன்னா என்ன சோளம் தான் கொஞ்சமாக சின்ன பீஸ் எடுத்தேன், அதுவாக கூட இருக்குமோ என்னன்னு தெரில. ஆனால் அந்த பெயின் இன்னுமே அப்படியே தான் இருக்குது குடித்ததுக்கப்புறமா. இப்போ எங்கள் அம்மா என்கிட்ட ஓமம் இல்லை, அதனால் ஓமமும் சீரகமும் போட்டு தண்ணி காய்ச்சி கொடுத்து விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அது இனி என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் குடிக்கணும் மக்களே. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2-3 சிஸ்டர் பண உதவி பண்ணியிருந்தாங்க. இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. அவங்களும் அவங்க ஃபேமிலியும் ஒரு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் மக்களே. ஏன்னா இவங்கெல்லாம் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. நம்மளை ஒரு வீடியோ மூலமாக பார்த்து பண உதவி பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெருசு. எனக்கு அவங்க பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து நான் இந்த இன்ஜெக்ஷன் வாங்க போகிறேன், ரத்த ஊசி இருக்குது பற்றியெல்லாம் அதுவும். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃப்ளாஸ்க்கு இல்லை, ஃப்ளாஸ்க்கும் வாங்க போகிறேன் மக்களே. இந்த 1 லிட்டர் ஃப்ளாஸ்க் இருக்குது பார்த்திங்களா, அது சுடு தண்ணி வச்சுக்கிறதுக்கு. அதனால் அவங்க கொடுத்த பணம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டயாலிசிஸ்க்கும் இதுக்கும். ஒரு சிஸ்டர் 1000 அனுப்பி என் பசங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் பசங்க மேலேயும் ஏதோ பாசம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் நான் ஏசப்பட்ட வேண்டிக்கிறேன், உனக்கு முருகர் துணை இருப்பார், பத்திரகாளியம்மன் துணை இருப்பாங்க, அப்படி இப்படி நான் ப்ரே பண்ணும்போது உனக்கும் சேர்த்து ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா மக்களே. எனக்கு ஒவ்வொருத்தங்கள மாதிரி ஃபீலிங்கை அழுது அப்படிலாம் வெளி காட்டிக்கெல்லாம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது இப்படியே தான் பேசுகிறதுக்கு. இருந்தாலும் எனக்கு மனசு ஃபுல்லாகவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா முன்னாடி தான் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிலேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூடியூப் மூலமாக எல்லாருமே எனக்கும் என் பசங்களுக்கும் ப்ரே பண்ணுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி 2 சிஸ்டர் கால் பண்ணி வேறு பேசினாங்க. அவங்ககிட்ட பேசும்போது என்னோடய வைப்புக்கு ஏற்ற ஆள், அதாவது நம்மளும் படப்படன்னு யாருன்னே தெரியாமல் பேசிக்கிட்டு இருப்போம். அவங்களும் அந்த மாதிரியே என்கிட்ட நல்லா ஜாலியாக பேசினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நான் இன்றைக்கெலாம் ஒரு சிஸ்டர் 3/4 மணி நேரம் பக்கத்தில் கால் பேசினாங்க. பேசுனதே எனக்கு தெரியல, 3/4 மணி நேரம் பேசியிருக்கோம். அந்த அளவுக்கு எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க. இன்னொரு சிஸ்டரும் அவங்க ஹஸ்பண்டுக்கு கிட்னி ஃபெயிலியர், கிட்னி வச்சுருக்கேன், இந்த மாதிரி இது பண்ணுங்கள், உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறேன். அதுமாரி இன்னொரு சிஸ்டரும் அப்படி சொல்லியிருந்தாங்க, ஏதாவது எமர்ஜென்சின்னா ஹெல்ப்பு கேளுமா, தயங்க மட்டும் செய்யாத, என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுவேன். இப்படிலாம் சொல்கிறதுக்கு மனசு தான் மக்களே வேணும். ஆனால் நான் யூடியூப் அது சம்பாதிச்சிருக்கேன். ஏதோ ஒரு 4-5 சிஸ்டராவது எனக்காண்டி ப்ரே பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணுறாங்கங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த உதவி நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஏன்னா எனக்கும் சின்ன வயசில் நிறைய எல்லாத்துக்கும் உதவி பண்ணணுன்ட்டு இருந்துச்சு. ஆனால் என் நிலமை இப்போ எல்லாத்துட்டையும் ஹெல்ப் வாங்குகிற மாதிரி ஆகிப்போச்சு. இருந்தாலும் நான் இதில் இது பண்ணுறது கிடையாது. எப்படியாவது இந்த நோயிலேருந்து எப்படியாச்சும் வெளியே நானும் என்னால் முடிஞ்ச அளவு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் மக்களே. அதான் என்னால் இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. ஒருத்தங்கிட்ட இருந்து ஹெல்ப்பு கிடைக்கிறதும், நம்மளுக்கு ஹெல்ப்பு பண்ணினா எவ்வளோ இதாக இருக்கும். நம்ம ஒருத்தங்கிட்ட ஹெல்ப் பண்ணி அவங்க ஏதாவது 4 நல்ல வார்த்தை சொல்லும்போது எவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி நானே எப்படியாவது இந்த நோயிலேருந்து வெளியே ஹெல்ப்லாம் பண்ணணும் மக்களே. அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சிகேடினா என்ன சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க. சிகேடினா குரோனிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த நாள்பட்ட ரொம்ப நாள் அப்படி அமைதியாக இருந்துட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகும் பார்த்திங்களா, மெதுவாக அப்படி டேமேஜ் ஆகும் பார்த்திங்களா, அதை தான் சிகேடின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்க கிரியேட்டின் 15க்கு மேலே போனாலே கிட்னி ஃபெயிலியர் தான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் கேள்விப்பட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படி தான் நினைக்கிறேன் மக்களே. ஸ்டேஜ் 5 கிட்னி ஃபெயிலியரு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிரியேட்டின் எந்த அளவில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என் ஹஸ்பண்டுக்கெலாம் டெஸ்ட் எடுக்கும்போது அவருக்கு 1 இருந்துச்சு. ஆனால் ஜென்ஸுக்கு 1.5 அந்த சம்திங் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லேடிஸ்க்கு அதிலே போட்டிருந்து 0.9 பக்கத்தில் தான் இருக்கணும். 0.5 0.9க்குள்ளே அப்படி இருக்கணும் போல்.
எனக்கெல்லாம் வந்து 2022 அதான் அந்த யூரினில் பிளட்டு போச்சு பார்த்திங்களா, அப்போல்லாம் வந்து 0.7 தான் இருந்துச்சு. அதனால தான் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். ஏன்னா கிரியேட்டின் 0.7, இது யூரினில் பிளட்டு போகுது, ஏதோ தண்ணி கிண்ணி குடித்தா சரியாயிரும் போல் அப்படி தான் நினச்சி நான் இருந்தாலுமே சிடி ஸ்கேன்லேருந்து எல்லா ஸ்கேனுமே பண்ணி எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்குதுன்னு சொன்னதுனால தான் நான் விட்டேன். அதுக்கப்புறம் இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொன்னேன் பார்த்திங்களா, அது வரும்போது தான் நான் வந்து ட்ரிப்ஸ் போட சொல்லும்போது நான் ட்ரிப்ஸ் போடாமல் வந்துட்டேன். அது உள்ளேயே இருந்து ஹார்ம்ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு எனக்கு. நான் லாஸ்ட்டாக பார்க்கும்போது எனக்கு 4.4 இருந்துச்சு. என்னோடய கிட்னி சைஸ் வந்து முன்னாடி பசங்களுக்கெல்லாம் ஸ்கேன் எடுப்போம் பார்த்திங்களா, அப்போல்லாம் வந்து 12 சென்டிமீட்டர் இருந்துச்சு. 12 சென்டிமீட்டர் ஒரு கிட்னி, ஒன்று வந்து 11.5 11.5. இப்போ நான் பார்க்கும்போது என்னோடய கிட்னி 8.8க்கு 8.9ன்னு இருந்துச்சு. அந்த 8.9 இருக்கிற கிட்னியில் தான் எனக்கு பயாப்சி பண்ணாங்க. அந்த பயாப்சி பண்ணும்போது அந்த கிட்னியும் இதாகிடுச்சு போல் மக்களே. அதுக்கப்புறம் பயாப்சி பண்ணுறதுக்கு முன்னாடி கூட எனக்கு வந்து 4.4 இருந்துச்சு கிரியாட்டின். அதுக்கப்புறம் சடன்னு எச்சா தான் ஆச்சு தவிர கம்மி ஆகலை. அதுக்கப்புறம் இந்த டயாலிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் எனக்கு நல்லாவே யூரின் போகும் மக்களே. நல்லாவே யூரின் போகும், விடிய காலம் போகும், காலையில் எழுந்திரிச்சோன்னு போவேன், அப்படிலாம் போயிட்டு தான் இருந்தேன். எனக்கு வந்து சிம்டமே வந்து கிட்னி ஃபெயிலியருக்குள்ளே மெயின் சிம்டம் இந்த கண்ணில் வீங்கிறது, மூஞ்செல்லாம் வீங்கிறது, காலில் முக்கியமாக வீங்கிறது, இதெல்லாம் இருக்குமா? அந்த சிம்டம்லாம் எதுவுமே எனக்கு இல்லை. அதனாலே என்னால் கண்டுபிடிக்க முடியல இதுதான் கிட்னி ஃபெயிலியரானு. எனக்கு மூச்சு வாங்கும்போது தான், அதுவும் படி ஏறும்போது மூச்சு வாங்கும்போது தான் நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனேனே. ரொம்ப மூச்சு வாங்குது அப்படின்ட்டு போகும்போது தான் எனக்கு வந்து ப்ளட் டெஸ்ட்டு எடுக்கும்போது ப்ளட்டு 4 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ப்ளட்டு ஏற்றும் போது தான் வந்து இந்த கிரியேட்டின் டெஸ்ட் எடுத்து 4.4 இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்போ வந்து ஸ்டேஜ் 2ன்னா எப்படியோ தான் எழுதியிருந்தாங்க. ஆனால் அந்த அடுத்த அந்த 2 மாதத்தில் எனக்கு வந்து 16க்கு மேலேயே போயிடுச்சு கிரியேட்டின். ஆனால் ஒவ்வொருத்தங்க 25 30 இருந்துட்டுலாம் இப்போ 8 வச்சுருக்காங்க. பார்க்க போனால் எல்லோரும் நார்மலாக தான் இருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்குமே நான் கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாரத்தில் 2 நாள் வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூரின் நல்லா போகுதுங்கிறாங்க. எனக்கு என்றைக்கு டயாலிஸ் ஆரம்பித்தனோ ஒரு 2 நாளில் யூரின் ஃபுல்லாகவுமே ஸ்டாப் ஆகிட்டு. அப்போவுமே எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும், இப்போ வந்து ஃபஸ்ட்டு தான் கிட்னி வந்து ஃபெயிலியராக இருந்துச்சு, இப்போ மிஷின் சப்போர்ட்டும் வந்துருச்சு. அப்போ இந்த கிட்னி இந்த யூரியனை மட்டுமாவது வெளியே ஏற்ற வேண்டியதானே, எதுக்கு அப்படி ஸ்டாப் ஆகிடுச்சு மிஷின் எடுக்கும்போது? இப்போ மிஷின் அன்னைக்குள்ளே தண்ணியை எடுத்துருச்சுனாலும் அடுத்த தண்ணி குடிப்போம், உடம்புல சேரும், அந்த தண்ணியாச்சும் இந்த கிட்னி வெளியேற்ற வேண்டியதானே. அதுக்கு எனக்கு ஆன்சர் யாருமே தர மாட்டேங்கிறாங்க மக்களே. என் கிட்னியுமே அப்படியே தூங்கிருச்சு. என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சமாக யூரின் வரும். அன்றைக்கெல்லாம் சுரக்காய் சாப்பிடும்போது கொஞ்சம் யூரின் வந்துச்சு, அதுக்கப்புறம் அப்படியே இதாகிருச்சு, யூரினே இல்லாமல். நான் இந்த மாதம் ஃபுல்லாக சுரக்காய் சாப்பிட்டு கிரியேட்டினை கம்மி பண்ணணுன்ட்டு இருக்கேன் மக்களே. நம்மளும் கிரியேட்டினை கம்மி பண்ணிவிட்டு கிட்னி வச்சுட்டு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும். இதுதான் என்னோட இதாக நினச்சிருக்கேன். ரொம்ப நன்றி மக்களே. எனக்காண்டி ப்ரே பண்ணுறவங்கெல்லாம் எல்லாருமே நல்லா இருக்கணும். முக்கியமாக இந்த மாதிரி நோய் எந்த நோயுமே வரக்கூடாது, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோ வந்து ஆட் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. அது சொல்ல மறந்துட்டு இப்போ தான் 1000 ரூபாய்க்கு வந்திருக்கேன் மக்களே. இன்னும் 8000 ரூபாய்க்கு எவ்வளோ நாள் இருக்கோ தெரியல, பார்ப்போம். என்றைக்காவது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 8000 இருந்தாலும் என் மெடிசின் செலவுக்கு போதும் மக்களே. அதனால் வந்து அதாவது என்னோடய மெடிசனுக்கு நானே சம்பாதிக்கணும். வெளியே வேலை கேட்டாலும் தரமாட்டிக்கிறாங்க யாருமே. ஏதாவது லேப்டாப்பில் வீட்டில் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரியாவது வேலை பார்க்கவும் உடம்புல சக்தி இல்லை. ஏன்னா வந்து டயாலிஸ் போகிற அன்றைக்கி தான் நம்ம ஃப்ளாட் ஆகிருப்போமே, அப்புறம் எங்கே இருக்குது உடம்புல சக்தி? ரஸ்னா தான் மக்களே போடுறேன். திருப்பூரில் யாராவது மளிகை கடை வச்சுருந்தீங்கன்னா எங்ககிட்ட ரஸ்னா வாங்குங்க மக்களே, ஏதோ எனக்கு ஹெல்ப்பாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.